அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார். புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியிலையும் சுக்கிரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும், மன தெளிவு இருக்கும், எதிலையுமே சாதகமான சூழல் நிலவும். மாத பிற்பகுதியில அதாவது ஆனி 15 ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம். தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். உங்க வாக்கு பலிதம் இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை கூடும். மாத துவக்கத்துல அதாவது ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் உங்க பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதும் உங்களுக்கு மன தெளிவு உண்டாக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு இதே தனஸ்தானத்துல புதனோட சேர்க்கை பெற்று சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கார். தனஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பலமா இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த தடங்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. தன வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிற எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து செய்யறது, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகம் இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து சூரியனும் தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட செயல்பட போறாங்க. இதனால கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்த முடியல செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும். முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தெளிவான சிந்தனை பிறக்கும். தைரிய வீரியத்தோட செயல்படுவீங்க. 6ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மேஷ மனையில அதாவது லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட செயல்படும் காரணத்தினால தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து 12ஆம் இடத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏற்கனவே வச்சிருக்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ப்ராப்பர் ரெகக்னைஸ் கிடைக்கும். ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும். லாபங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். இந்த மாதத்துல செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறை சார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது பூமி மனை கட்டிட பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, சீருடை பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் என்னதான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாவுத்தி நடக்கும் பட்சத்துல நிச்சயம் உங்களுக்கு
சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும். சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள், வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு, இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம், கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ஈஸியா லோன் கிடைக்கும். எங்கேயாவது கடன் கேட்டீங்கன்னா ஈஸியா கடன் கிடைக்கும். அசையா சொத்து வாங்கறதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் செய்வீங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். 12ஆம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய அயன சயன போகஸ்தானமான 12ஆம் பாவகம் குருமங்கல யோகத்தோடு இருந்து பலம் பெறுது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால 12ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் 2 இடமும் சுபத்துவம் அடையும் காரணத்தினால நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். பாக்கியஸ்தானத்துல கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படுத்தி இருப்பார். ஆனா இப்போ சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க வைப்பார். கடந்த காலகட்டங்கள்ல தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில யோகம் தான். அந்த வகையில 10ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10க்குரியவனான குரு பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வகையில நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கும் இந்த மாத இறுதியில உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை அமையும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல குரு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோடு இருக்கார். அப்போ விவசாய துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். விவசாயத்துல லாபம் பெருகும். நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். பூமி, மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் பிறக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கட்டிட பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், சீருடை பணியாளர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். காவல்துறை, ராணுவம், தீயணைப்பு துறை, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்த காரணத்தினாலையும், அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினாலையும் நிறைய தடங்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா செவ்வாய் இப்ப குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறையும் காரணத்தினாலையும் நல்ல அனுகூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறையும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பா புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல நரசிம்மர் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில தடங்கல்களை அகற்றும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.